இவரை உங்களுக்கு இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது இவர் ரொம்ப ஃபேமஸ். ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் கனா காணும் காலங்கள் சீரியலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். யூத்தன் பாலாஜி. இவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இவர் போன உடனே எச் ஏ சூர்யா சாரும் போய் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க சாப்பிடும் போது அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வாசல் தெரியும். அப்போது சாரும் பார்த்தாரு. சாரை பார்த்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டாங்க. சார் அவங்க ஏடியா சேர வந்தாங்களாம். நான் சொன்னேன், போக மாட்டேங்கிறாங்க. நான் திரும்ப போய் சொல்கிறேன். இல்லை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் உங்ககிட்ட ஏடியா சேரணும் சார் அப்படின்னு. அதை ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்களே, கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதே டைமில் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்ன பண்ணுறாரு, அவியல் அப்படின்னு எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் சேர்த்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வந்து வெளியே விடுறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸாக என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சார் என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அவியலில் வந்து தேட்டருக்கு எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, டேரக்டரா நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஐயோ, நம்ம ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் இவர் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நினச்சேன். கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சார்.